வெல்கம் டு பேக் எஸ் அனிமி பாய்ஸ். இதில் நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா டேல்ஸ் ஆஃப் டீமன் கார்டு அப்படின்னு ஒரு அனிமி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா நம்ம ஹீரோ வந்து எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் வந்திருப்பா, அதாவது ரீஎன்கார்னேஷன் பண்ணி வந்திருப்பாங்க நம்ம ஹீரோனையே காப்பதற்காண்டி. இப்போ வளர்ந்து பேசுனா நம்ம அனிமிக்குள்ள ஒரு போயிடும். இப்போ வந்து என்னென்னா நம்ம சிட்டியில் இருக்கிறத அட்டாக் பண்ணிக்கிருக்கா, டீமன்ஸ் எல்லாரும் வந்து அட்டாக் பண்ணிக்கிருக்கு. அட்டாக் பண்ணால் நம்ம எல்டர் வந்து நிற்கிட்டா, எல்டர் வந்து நின்று அப்புறம் சிட்டியில் அட்டாக் காமிச்சிட்டு அப்படியே டீமன்ஸ்லாம் பார்த்துருக்கா. இது என்ன அர்ப்பம் என்னமோ ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருக்கா, இதை தகர்த்து உள்ள போங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. முடிஞ்சா இந்த இங்கேருந்து தடுத்துப்பாரு, உடச்சி உள்ளே வந்து பார்த்துக்கன்னு சொல்லியிருக்கா நம்ம சிட்டியில் ஆடு. நம்ம சிட்டியில் அப்படி சொன்ன வந்து நம்ம டீமன்ஸ் இல்லாமல் உள்ளே உடச்சிக்கிட்டு வந்து இந்த உள்ளே உடச்சி வந்து ஃபார்மேஷனுக்குள்ளே வந்துருக்கு. ஃபார்மேஷனுக்குள்ளே வந்துட்டு வந்து நிற்கிது. இது என்ன அர்ப்பம் பண்ணி என்னமோ ஒரு ஃபார்மேஷன் பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு வந்து அந்த டீமன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. மற்றதெல்லாம் நான் நிறைய பீட்ஸில் வந்து அட்டாக் பண்ணும்போது இது இன்னொரு டீமன் சொல்லி என்ன சிரித்திரமான ஃபார்மேஷன் வச்சு எங்களை அட்டாக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு டீமன்ஸ் சொல்லியிருக்கு. அவன் வந்து சிட்டியில் ஆடு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கணும், இன்னும் பொறுத்து இந்த பவர் சொல்லியிருக்கா அது சிட்டியில் ஆடு. இப்போ வந்து நிறைய பீட்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிக்கிருக்கும் போது இவன் வந்து டீமன்ஸ்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. டீமன்ஸ் பின்தங்குது. இப்போ வந்து என்னென்னா நம்ம டீமன்ஸில் பின்தங்க நம்ம எல்டர் வந்து காட்டிக்கலாம். எல்டர் என்ன இது அண்டர் ஃபார்மேஷனா நம்ம பேரை நல்லா தான் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம காட்டிக்கலாம். எல்டர் வந்துட்டு அண்டர் ஃபார்மேஷன் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரேண்ணா அப்படின்னு நம்ம எல்டர் சொல்லியிருக்கா. இப்போ எல்டர் அப்படியே திரும்பி எல்டர் தான் காட்டுறேன். எல்டர் வந்து ஒரு டீமன் பார்த்துருக்கா. டீமன் வந்து மேலே ஏறும்போது இந்த டீமனை வாங்க இதை உடச்சிட்டு முதல்ல போயிடுவோம் சொல்லியிருக்கோம். இன்னும் சிட்டியில் பவர் கொடுக்குறா. இங்கே மற்றவங்களாம் இந்த கிளான் நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த கிளானை நம்மளும் கைப்பற்றிட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்கள் ஏற்கனவே நிறைய கிளான் கைப்பற்றிங்க, இந்த கிளானை கைப்பற்ற முடியாது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கா. இப்போ வந்து அங்கே அந்த சீனை கட் பண்ணி இப்போ நம்ம ஹீரோ தான் கட்டுறேன். நம்ம ஹீரோ வந்து இப்போ எப்படி இப்போ ஒழிச்சு பார்க்குறா, என்ன அந்த ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியத்தில் நின்றுருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியத்துலேருந்து எந்திரிச்சு இருக்கும்போது நம்ம ஹீரோனி அப்படியே காட்டியிருக்கா க்ளோஸ்அப்பில். ஹீரோனி க்ளோஸ்அப்பில் காட்டிட்டு அப்படியே நம்ம திரும்பி நம்ம ஹீரோ தானே அதாவது ஹீரோக்கிட்ட ஒரு ரெட் கார்டு நீங்கள் இப்போதைக்கு எதுக்கு நான் உங்கள் கல்டிவேஷன் பாதிக்கப்படும், நீங்கள் முதல்ல நீங்கள் கல்டிவேஷன் பண்ணிக்க அப்புறம் அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே அதுவும் ஓகே தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டீமன் வந்து அந்த டீமன் அப்படியே சொல்லிக்கிருக்கு நம்ம சிட்டியில் ஆட எதுனா நம்ம சிட்டியில் ஆடுறதுக்கு பரவாயில்ல நீ எப்போ நான் வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம சிட்டியில் ஆடும். நம்ம சிட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது போட்டு விடு, அது எவ்வளோ தூரம் தான் போதும் பார்ப்போம், யார் துரோகின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. திரும்பி வரக்கு எப்படி ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும், இல்லை ஒரு வருஷம் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம அதில் அதுக்குள்ளேயே நம்ம பேக்கப்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம அதுக்குள்ளே எல்லாமே பின்னாடி தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சில டீமனை இது கொண்டு சில டீமனை வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம எல்டர். ஏன்னா அப்போ தான் துரோகி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இங்கே டீமன்ஸ் வந்து இருங்க, டீமன்ஸ் வந்து நாங்கள் சிட்டியில் இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம அந்த டீமன்ஸ்லாம் வந்து இப்போ அதை கட் பண்ணி அப்படியே நம்ம எல்டர் தான் திரும்பி காட்டுறா. எல்டர் எல்லாரையும் காட்டியிருக்கா. பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் துரோகின்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பொறுமையாரு அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து அங்கே கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறா. ஹீரோ காட்டிட்டு நம்ம ஹீரோ அந்த சோடுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறா. நம்ம ஹீரோ இது பிரம்மாண்டமாக அந்த சோடை வந்து நின்றுருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துருக்கா காட்டியிருக்கா. நம்ம இப்போ அந்த ஸ்வாட்லேருந்து ஒரு சில தண்டர் அட்டாக் விழுகுது. அந்த தண்டர் அட்டாக் தப்பிச்சு நம்ம ஹீரோ வந்து போய்க்கிருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஒரு பாண்டா உருவத்தை எடுத்து பார்த்துக்கிருக்கா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ தண்டர்லேருந்து தப்பிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போய்க்கிருக்கா. நம்ம ஹீரோ ஒவ்வொரு தண்டர் தாக்குமே அந்த இன்னும் நம்ம ஹீரோக்குள்ள வெயின் வந்து அதை அப்சர்வ் பண்ண அந்த தண்டரை அதை அப்சர்வ் பண்ணுறதா இருக்கா. இப்போ வெளியே இருக்கிறவங்களாம் எஃபெக்ட் ஆகும். அப்படியே வெளியே இருக்கா அந்த தண்டரை இருந்துச்சு எஃபெக்ட் ஆகும். இப்போ அதோட கட் பண்ணி முடிக்கிறாங்க. இதோட வாய்ஸ் ஒரு முடியுது. எது மிஸ்டேக் இருந்தால் வாய்ஸ் சொல்லுங்கள், நான் வாய்ஸ் சரிப்படுத்திக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல அனிமேல சந்திப்போம். அது வரைக்கும் இதுக்கு மேலே வர எபிசோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் பார்த்துருங்க. அது வரைக்கும் பாய் கேஸ். நெக்ஸ்ட் அனிமேல சந்திப்போம்.